வணக்கம் மீன்பெரிய யூடியூப் நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று மேட்ச் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகேப் பண்ணிவிட்டு இன்றைக்கி மேட்ச்சுக்கான வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, இப்போ நேற்று மேட்ச் பார்த்துருந்தீங்க அப்படின்னா 9 கிரெடிட்டு இந்த சில விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். ஒருவேளை சிஎஸ்கே லாஸ் ஆகிற மாதிரி இருந்தால் 2 பேரும் 9 கிரெடிட்டில் கட் ஆகலாம், அல்லது ஒரு பிளேயர் மட்டும் இன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருந்தோம். ஸோ அது ஒரு பிளேயர் தான் என்ன இருந்தார், ருத்ராஜ் கெய்க்வாடு. ஸோ அதில் ஒரு முக்கியமான அது ஒரு பாயிண்டாக இனி வர்ற மேட்ச்சில் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். நம்ம நிறைய சில விஷயங்கள் சொல்ல விட்டுடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான், அதுதான் உண்மை. இதில் என்ன அப்படின்னா, அந்த டீமோட டாப்பர் அப்படிங்கிறது பர்சன்டேஜ் அடிப்படை அப்படிங்கிறத தாண்டி கேப்டன்சி ஆப்ஷனில் ருத்துராஜ் கெய்க்வாடு தான் இருந்தார். இந்த மாதிரி டாப்பர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது அந்த டீம் சில நேரங்களில் தோக்குது. ஸோ அது ஒரு பாயிண்டாக சின்னதாக எடுத்து பார்க்கலாம். பட் பர்சன்டேஜ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கெய்க்வாடை தாண்டி தூபே இருப்பார். சரிங்களா, அந்த பர்சன்டேஜ் டாப்பர் வரல. பட் ஆனால் கேப்டன் டாப் ஒரு டாப்பிக்காக இருந்தால் அவங்க கேப்டன் ஆகிறதில்ல. பட் டாபிக் இல்லாமல் அடுத்தடுத்த இடத்துல இருக்கும்போது கேப்டன் அவங்க வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. கிரெடிட் அமைப்பில் ஓகே, அது சரியாக இருந்துச்சு. 9 கிரெடிட்டில் ஒரு பிளேயர் தான் வந்திருந்தாங்க. மற்ற ரிசல்ட்டு ஆப்போசிட்டில் போயிருக்கு. அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா எப்போவுமே நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் டீமு பக்கமே டீமை மேக் பண்ணுறது அவ்வளோ பெரிய வெற்றியை தராது. அப்படி நடந்தால் கூட நம்ம பெருசாக வின் பண்ண முடியாது. ஸோ ஆப்போசிட் சைடும் ஒரு சில டீம்களை நீங்கள் போட்டு வைக்கிறது பெட்டரான ஆப்ஷன். ஸோ யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான். பட் ஒரு சின்ன விஷயம், சின்ன சின்ன பாயிண்ட்டுகள் அதில் இருக்குது. அதை பார்த்துக்குங்க. சரி, ஓகே. இப்போ 9 கிரெடிட் ஓகே. அப்புறம் லோ கிரெடிட்டில் ஒரு பிளேயராவது வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பிரார் உள்ளே வந்திருந்தார் இந்த டீம்லேருந்து 6.5 பிலோவில். ஆக்சுவலாக சிஎஸ்கே டீமில் கிளேசன் அப்படிங்கிறவர் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. ஒருவேளை சிஎஸ்கே ஜெயிக்கிற மாதிரி இருந்திருந்தால் கிளாசன் கிட்டேருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ லாஸ் ஆகும்போது இந்த மாதிரியான பிளேயர்ஸ் கிட்டேருந்து வர்றதில்லை. வின்னிங் ஆகிற டீமில் இருந்து அந்த மாதிரியான பிளேயர்ஸ் உள்ளே வர்றாங்க. இதையும் ஒரு பாயிண்டாக லோ கிரெடிட்டில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி மேட்சுக்கான ப்ரெடிக்ஷனுக்கு வந்துடலாம். 9 கிரெடிட்டும் இது எல்லாமே சொல்லியாச்சு. ஓகே, இப்போ கேப்டன் ஆப்ஷன்ஸ் சொல்லியிருந்தோம். பேட்டிங்கை சார்ந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும், அல்லது பவுலிங்கை சார்ந்து. ஸோ இங்கே தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பேட்டிங்கு, செகண்ட் ப்ரியாரிட்டி பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங்லேயே வந்திருந்தது. இன்னொரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன், சென்னை மேட்ச்சு ஏதாவது சீக்வன்ஸு மாற்றலாம் அப்படின்னு சொல்லி மாற்ற வாய்ப்பு இருக்கும், மாற வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் கேப்டன் விசி சீக்வன்ஸில் எந்த மாறுதலும் ஏற்படலை. ஸோ இதுவே இன்னொரு 2-3 மேட்ச்சுக்கு நீங்கள் தொடரலாம். இன்னொரு இது டீம் ஃபார்மேட் அப்படிங்கிறத சின்னதாக மாற்றின மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ அது என்னங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 9 கிரெடிட்டு பார்த்துக்கலாம். சஞ்சு சாம்சன், கிளாசன், பட்லர், டிராவிஸ் ஹெட், பேட் கமின்ஸ், சாஹல். ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் 6 பேர் இருக்காங்க. ஸோ இங்கே பாசிபிலிட்டி அப்படின்னா 3 பேர் இல்லைன்னா 4 பேர்த்துக்கான வாய்ப்பு இருக்கும் இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும். 3 or 4 பிளேயர்ஸ் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கே கொஞ்சம் டஃப்பு தான் உங்களுக்கு. ஸோ இங்கே தான் 2 பிளேயரை ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் டஃப் தான். ஸோ அதுக்கான மெயின் பாயிண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா கீப்பரில் மினிமம் ஒரு பிளேயர் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்கும் கம்பல்சரி. ஸோ நீங்கள் அங்கே தான் ஒரு பிளேயர் எடுக்கணும், ட்ராப் பண்ணுற பிளேயராக வச்சுக்கணும். சரிங்களா, அது கொஞ்சம் டஃப் திங்காக இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மேட்ச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைவாக வச்சுக்கோங்க. பட் நடக்கக்கூடிய விஷயம் இப்படி தான் இருக்கும். 3 or 4 தான், அதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 5 பேரெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இவங்க எல்லாருமே 50 எபோவ் பர்சன்டேஜ் பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ இங்கே 2 பேர்த்த நீங்கள் கட் பண்ணியே ஆகணும். ஸோ டாப்பர் பிக்கு அந்த மாதிரி கேப்டன் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி லிஸ்ட்டில் இங்கே இந்த கிரெடிட்டுக்கும் உண்டு தான் இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் கேப்டன் எங்கே இருக்குது, ஸோ அதுபடி நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா புரியும். ஸோ அதை ரெண்டாவது பார்ப்போம். இப்போதைக்கு இங்கே 3 or 4 பிளேயர்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது 8.5 அப்படிங்கிற கிரெடிட்டில் ட்ரெண்ட் போல்ட், ரியான் பராக்,
அபிஷேக் சர்மா, ஜெய்ஸ்வால், ஒரு 5 பிளேயர் இருந்தாங்க. இன்னொரு பிளேயர் 4 பிளேயர் தான். ஓகே, 4 பிளேயர் தான். ஸோ இங்கே 4 பிளேயர் இருக்காங்க. இது சிங்கிளாக அபிஷேக் சர்மா இருக்கார். ஒருவேளை எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுற மாதிரி நீங்கள் டீம் மேக் பண்ணுறீங்கன்னா அபிஷேக் சர்மா உள்ளே கொண்டு போகலாம். இந்த எல்லாருமே ப்ளே பண்ணுற பட்சத்தில் ஒருவேளை லாஸ்ட் மேட்ச் மாதிரியே பராக் இம்பேக்டாக வந்தார், இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் போயிட்டாருன்னா இது கணக்கில் வராது. ஏன்னா நம்ம அதை செக் பண்ணிட்டோம். டைரெக்டாக ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி பராக் உள்ளே இருக்கும் பட்சத்தில் இதே இந்த நான் 3 பிளேயரும் ஜெய்ஸ்வால், பராக், போல்ட் 3 பேருமே ப்ளே பண்ணும்போது அபிஷேக் சர்மாவும் உள்ளே இருந்தால் அப்போ அபிஷேக் சர்மா வின் பண்ணுற மாதிரி இருந்தால் எஸ்ஆர்ஹெச் எடுத்துக்கணும். சரிங்களா? சிங்கிளாக இருக்கிற பிளேயரை நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுக்கிறதுக்கு இந்த விஷயத்தை யோசிக்கணும். ஒன்று, பராக்கு கன்ஃபார்மாக லெவல்லையே இருக்கணும், இம்பேக்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடாது ஒன்று. ஸோ இந்த 3 பிளேயர் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது அபிஷேக் சர்மா மஸ்ட் பிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுவும் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும், இல்லைன்னா ட்ராப் ஆகிறாங்க. இப்போ லாஸ்ட் மேட்ச் கிளாஸ் அண்ட் ட்ராப் ஆன மாதிரி. ஓகேங்களா? இந்த சிங்கிள் கிரெடிட் பிளேயரு, தனியாக இருக்கிற பிளேயர்ஸ்க்கெல்லாம் இந்த அமைப்பையும் பார்க்கணும். இல்லை உங்களுக்கு அந்த டைம் ஆர்ஆர் தான் வின் பண்ண போகுதுன்னா அப்போ அபிஷேக் சர்மா தான் கட் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த 3 பேர்த்துலேருந்து 2 பேர் உள்ளே வர்ற மாதிரி அமைப்பு வந்துடும். சரிங்களா? அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது மிடில் கேட்டகரியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். 8 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் நடராஜன், எஸ் சர்மா, சந்தீப் சர்மா 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ பேட்டிங் பேஸ் கிரவுண்டாக இருந்தால் இந்த 2 பிளேயர் இருக்கிற இடத்துல அடி வாங்குறதும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி அந்த 8 கிரெடிட் அடி வாங்குதுன்னா 9 கிரெடிட்டில் 4 பிளேயர் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. 7.5ல் பிளேயர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. பிசி இந்த ரேஞ்சுக்கு இங்கே இருக்கிற பிளேயர்ஸுக்கு வர்றதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. பட் கிரெடிட்டில் அதிகமாக இருக்கிற இடத்துலையே கேப்டன் வரணும்னு லாஸ்ட் மேட்ச் அதுக்குள்ளே நடக்கலை. ஸோ இதுதான் அந்த சிஎஸ்கே மேட்ச்சில் மாறின அந்த சீக்வன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் அதிகமான பிளேயர்ஸ் இருக்கிற இடத்துல கேப்டன் யூஸ் பண்ணுறத இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது மாறி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இந்த மேட்ச்சும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மற்ற விஷயங்கள் எதுவும் மாறல, அப்படியே தான் இருக்குது. அந்த கேப்டன் தேர்ந்தெடுக்கிற அமைப்பு மாற்றலை. ஆனால் இந்த கிரெடிட்டில் கேப்டன் வந்த விஷயம் மாறி இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ரைட். அடுத்து லோ கிரெடிட்டை பார்த்துக்கலாம். இன்றைக்கி வராமல் போகலாம், அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. 6.5 பிலோவில் ரொம்பவும் குறைவான பிளேயர் தான் இருக்காங்க. ஸோ யாருன்னா எஸ் அகமது, ஏசிங் ப்ளே பண்ணுறாரா அப்படிங்கிறதே டவுட்டு. எஸ் அகமது, ஜூரல். ஓகே, 3 பேர் தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு பிளேயரை ஃபிட் பண்ணலாம், அல்லது ஏசிங்கும் ப்ளே பண்ணல அப்படின்னா ஜூரல், எஸ் அகமது மட்டும்தான் இருப்பாங்க. ஒருத்தர் கூட வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் லோ கிரெடிட்டை இன்றைக்கி பெருசாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, இப்போ பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்துக்கலாம். இது புரியுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். 9 கிரெடிட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், 3 or 4 பிளேயர்ஸை. ஸோ அதுக்கப்புறம் 7.5 இடத்துல கொஞ்சம் பிளேயர்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கும். அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. கேப்டன் அந்த இடத்துல இல்லை, அதிகமான பிளேயர் இருக்கிற இடத்துல கேப்டன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே பிளேயர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வர்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நம்ம கணக்கெடுக்கிறதுலேருந்து ஒரு பிளேயர் எச்சா வர்ற வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும், அந்த கிரெடிட் மட்டும் நான் பிக் பண்ணி காட்டுறேன். 6 பிளேயர். ஸோ 6 பிளேயர் இருக்காங்க. ஒரு 3 பிளேயர் மினிமம் உள்ளே வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்கும். இங்கே இது எல்லாமே லோ பிக் பிளேயர்ஸ் தான். அப்போ லோ பிக் பிளேயர்ஸ் இங்கிருந்து வர்ற மாதிரி அமைப்பு இருக்கும். சரிங்களா? எய்டன் மகரம் மட்டும் கொஞ்சம் அதிகபட்சமாக ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி இருக்கிற 5 பிளேயருமே லோ பிக் பிளேயரு. ஒரு 3 பிளேயர் வரைக்கும் மினிமம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற பிளேயர்ஸை கொஞ்சம் உங்கள் அந்த மேட்ச் சுச்சுவேஷன், பிச் ரிப்போர்ட்டை கன்சிடர் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போங்க. பெட்டராக ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே, இப்போ பர்சன்டேஜ் அமைப்பில் பார்த்துக்கலாம். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது அதிகமாக ஒர்க் பண்ணுறதுனால ஒரு 2-3 டேஸ்க்கு ஒருக்கா டயர்ட் ஆகிடுறோம். ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஓகே, இப்போ பர்சன்டேஜ் 75 to 100 அப்படிங்கிற இடத்துல மொத்தமாக 7 பிளேயர் இருக்காங்க. 3 or 4 பிளேயர் வரைக்கும் உள்ளே எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்கும். 4 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா, இதில் ஒரு ஸ்ட்ராங் டீம், வீக் டீம் விளையாடும்போது அந்த வீக் டீம் வின் பண்ணுது அப்படின்னா அப்போ குறைவாக வரும். லாஸ்ட் மேட்ச்சே அதுதான் நடந்தது. 50க்கு மேலே 4 பேர் தான்.
அப்புறம் எல்லாமே கீழ இருந்து வந்திருந்தாங்க. அது வந்து இப்போ பிபிகேஎஸ் பெருசா டீமா யாரும் இணைக்கல. அந்த மாரி நேரங்கள்ல அந்த டீமுக்கு போடம்போது, அங்க அதிகமான லோ பிக் பிளேயர்ஸ் உள்ள எடுத்து போகணும். சரிங்களா? பட் இந்த 2 டீமும் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் தான். 2மே ஈக்குவல் டீம் அப்படிங்கிற மாரி ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, எக்ஸைட்டா வர்றக்கான வாய்ப்பு இருக்கும். அல்லது ஒரு பிளேயர் எச்சா வர்றக்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது 50 எபோவ்ல 6 பிளேயர் இல்லைன்னா 7 பிளேயர். இந்த ரேஞ்சில உள்ள வர வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த அமைப்பில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 7 பிளேயர்லருந்து எப்படியும் 4 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு உண்டு தான். ஓகேங்களா? 4 பிளேயர் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இதில ரிலீவ் பண்ண வேண்டியது திரும்பவும் அதே தான். 3 9 கிரெடிட் பிளேயர் கீப்பிங்கில இருக்காங்க. அதில தான் நீங்க ஒரு பிளேயர டிராப் பண்ணணும் மஸ்ட்டு. ஸோ அதுபோக 2 பிளேயர் உங்க சாய்ஸ் தான். அடுத்தடுத்த கிரெடிட்டையும் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிய வந்துரும். சரிங்களா? அது பண்ணிக்கங்க. அடுத்தது 50-75 அப்படிங்கிற இடத்துல ஒரு 4 பிளேயர் இருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட், பேட் கமின்ஸ், யுஸ்வேந்திர சஹல், எய்டன் மார்க்ரம். ஸோ 1 ஆர் 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிறது இங்க வாய்ப்பு இருக்கும். 2 பிளேயருக்கும் கூட அதிகமான வாய்ப்பு இருக்கு. பவுலிங் கேட்டகரியில 3 பிளேயர் சேர்ந்து இருக்கிறது கம்பல்சரி ஒரு பிளேயராவது உள்ள வர வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ 1 ஆர் 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த 3 பிளேயர் பெர்சன்டேஜ் செக் பண்ணி பாருங்க. 1 ஆர் 2 பிளேயர்ஸ் கம்பல்சரி வர வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 25-50 எடுக்கிறதுல நடராஜன் செக் பண்ணிங்க. ஒருவேளை நடராஜனும் 50 எபோவ் வந்துட்டாரு அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல ஒரு 2 பிளேயர் 50 எபோவ்ல வர்றக்கான வாய்ப்பு இருக்கும். 2 பவுலர் ஃபிட் பண்ணுற மாரி வரும். அடுத்து கேஎன் ரெட்டி. 25-50ல ஏதாவது 1 ஆர் 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாரி வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பா ஒரு பிளேயரையாவது ஃபிட் பண்ணணும். ஸோ இந்த விஷயத்த தான் நம்ம அந்த 20K வின் பண்ண அன்னைக்கு மிஸ் பண்ணோம். இசான் கிசான மிஸ் பண்ணி போயிட்டோம். இன்னும் கொஞ்சம் ரேங்க் முன்னாடி வர்றக்கான வாய்ப்பு இழந்துட்டோம். ஸோ இவ்வளோ விஷயம் சொல்ற நம்மளே, இந்த ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில மிஸ் பண்ணிட்டோம். பெர்சன்டேஜ் அடிப்படையில. ஸோ மத்த இடத்த பார்த்துட்டு. ஸோ அதனால கொஞ்சம் மிஸ் பண்ணாதீங்க. பார்த்து பண்ணுங்க. ஒரு சின்ன சிக்கலா தான் இருக்கும். மத்த கான்செப்ட்டும் இது கிரெடிட் எல்லாமும் பார்க்கும்போது. பட் ரிசல்ட் கடைசியில இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஏதாவது ஒரு பிளேயர மினிமம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த இடத்துல. ஸோ அடுத்தது 0-25 அப்படிங்கிற இடத்துல உடன்கட், யாவேஸ் கான், புவனேஸ்வர் குமார், எஸ். அகமது, அஸ்வின், ஜூரல், ஹெட்மயர், ஏ. அகமது, ரோமன் பவல், ஏ. சிங். இம்பேக்ட்டையும் சேர்த்து தான் எடுத்திருக்கோம். ஏ. சிங் இம்பேக்ட்டு மேபி இவங்க பவுல் பண்ணுறாங்க. ஆர்ஆர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா, ரியான் பராக் இருக்கிற மாரி இருக்கும். ஒருவேளை பேட் பண்ணிட்டா சந்தீப் சர்மாவோ, சகலோ யாரோ ஒருத்தர் இம்பேக்ட்ல இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இங்கே எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னா, கம்பல்சரி நம்ம சொன்ன விஷயத்திலயும் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த 7.5 கிரெடிட்ட காட்டுன போதும். இப்போவும் இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேட்டிங் கேட்டகரியில கண்டிப்பா ஒரு பிளேயர் வர்றக்கான வாய்ப்பு இருக்கும். அதில 3 பிளேயர் ஹெட்மயர், ரோமன் பவல், த்ரூ ஜூரல்னு 3 பிளேயர் இருக்கிற இடத்துல, ஒரு பிளேயர் வர வாய்ப்பு இருக்கலாம். அதிகபட்ச சான்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு பிரிடிக்ஷன் தான். இது மாரி நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ எல்லாருமே லோயர் டவுன் பேட்டர் தான். த்ரூ ஜூரல் ஆகட்டும், ரோமன் பவல் ஆகட்டும், ஹெட்மயர் ஆகட்டும். பட் இப்போ கொஞ்சம் டவுன்ல பேட்டிங் வரவோ, அல்லது ஃபினிஷிங்கில வந்து நல்லா ரன் அடிச்சு ட்ரீம் டீம் என்டர் ஆகவோ வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரு பிளேயர கம்பல்சரி ட்ரை பண்ணுங்க. அதே போல தான் இந்த இடமும் அந்த கேட்டகரியில உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? இந்த 3 பேர்த்துலருந்து ஏதாவது ஒரு பிளேயர் இன் ஆகறக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கு. சரிங்களா? மினிமம் ஒரு 3 பிளேயர இங்கிருந்து ட்ரை பண்ணுங்க. அதிகபட்ச வாய்ப்புள்ள பிளேயர்ஸா பார்க்கப்படுது இந்த இடத்துலருந்து. ஓகே. இப்போ டாப் கேப்டன் எங்க இருக்கு? கேப்டன் பாசிபிலிட்டி எங்க இருக்கும்? அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபிட் பண்ணியே காட்டிர்றேன். பெர்சன்டேஜ் மாறும். அத நீங்க ஆன் டைம்ல செக் பண்ணி கேப்டன் விசி பெர்சன்டேஜ் மாறுறக்கான வாய்ப்பு இருக்கும். ஆன் டைம்ல செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணுங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டாப் கேப்டன் பேட்டிங்கில தான் இருக்கு. டிராவிஸ் ஹெட். டாப் விசி சஞ்சு சாம்சன். பட் 16% டிராவிஸ் ஹெட் 15%. ஸோ அது அப்படியே கொஞ்சமா மாறி டிராவிஸ் ஹெட் மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாரு அப்படின்னா, லைனப் வந்ததுக்கப்புறம் கூட சொல்றேன். இப்போ விசியிலயும் டிராவிஸ் ஹெட் அதிகமா மாறலாம். ஸோ அந்த மாரி அமைப்பு ஏற்படலாம். இப்போ லாஸ்ட் மேட்ச் அதுதான் நடந்துட்டு இருந்தது. ருத்துராஜ் கெய்க்வாட் தான் டாப் கேப்டன். ஸோ ஓகே. அது கூட இல்ல சாம் கரன் விசியா இருந்தாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மேட்ச் பார்த்தீங்கன்னா, கேஎல் ராகுல் தான் டாப் கேப்டன், டாப் விசி. ஓகேங்களா? விக்கெட் கீப்பிங் செக்ஷன்ல இருந்தாப்ல. பட் கேஎல் ராகுல் அந்த அன்னைக்கு டாப் பிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்ல. ஸ்டோனிஸ் தான் டாப் பிக்.
ஸோ இந்த விஷயம் நடந்திருந்தது இல்லையா? ஸோ அது போல தான் அதை செக் பண்ணிக்கணும். ஆன் டைமில் செக் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ கேப்டன் எங்கே இருக்குது? பேட்டிங்கில் இருக்குது. விசி கீப்பிங்கில் இருக்குது. ஸோ கேப்டன் பாசிபிலிட்டி எங்கே இருக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி திரும்பவும் கேப்டன் தான். பேட்டிங்கில் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அதை விட்டாச்சு அப்படின்னா, ஒருவேளை ட்ராக்கில் நேற்று மாதிரியான ட்ராக்ஸ் இப்போ தொடர்ச்சியாக லோ ஸ்கோர் மேட்சஸ் பார்த்துட்ருக்கோம். அதுவும் மாதிரி பார்த்துக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி அமைப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா, அடுத்தபட்ச வாய்ப்பாக பவுலிங் கேட்டகரியில் கேப்டன் இருக்க சான்சஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா பிலோ 40% இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அவங்க வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இதே செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் அப்படின்னா 50 எபோவில் இருக்கிற பிளேயர்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடம் பவுலிங்கில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பிரிச்சுக்குங்க. பேட்டிங்கில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ பேட்டிங்கில் கேப்டன் வருது அப்படின்னா உங்களுக்கு டிராவிஸ் ஹெட்டு தான் கேப்டன் அப்படிங்கும்போது இந்த டீமுக்குன்னு வரும்போது நீங்கள் ஹைபிக் மட்டும்தான். அப்போ அதாவது டிராவிஸ் ஹெட்டு, அபிஷேக் சர்மா இந்த 2 பிளேயர் அதிக சான்ஸ். ஸோ அதுவே ஆர்ஆர் டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஹெட் மேயர் வரைக்கும் கூட ட்ரை பண்ணலாம். லோ பிக்லேயும் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.